சன் குடும்ப விருதுகள் 2025 இப்ப நம்ம பார்க்க போற விருது பின்னணி குரல் பெண்கான விருது தான். இதை வழங்குறதுக்காக யாரை கூப்பிட போறோம் அஸ்வத்? சோ பலத்த கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் மனோகர் அவர்கள் அண்ட் ஆக்ட்ரஸ் மதுமிதா அவர்கள். என்ன சார் எப்படி இருக்கீங்க? எங்கேயோ குரல் கேக்குது, வசந்த் குரல் மாதிரி இருக்குது சார். நான் இங்க இருக்கிற சார். மதுமிதா, இங்க எதுக்கு நம்மள அழிச்சு இருக்காங்க? நம்மள அழைச்சதுக்கு ஒரு விருது கொடுக்கறதுக்காக அழைச்சிருக்காங்க. விருந்து கொடுக்கற மாதிரி நீங்க வந்து ஃபேண்ட் எல்லாம் அங்க சரி பண்ணிட்டு இருந்தீங்களே, என்ன? ஒன்றும் இல்லைம்மா, பேண்ட் எல்லாம் லூஸா இருக்குது, கைண்டி மேல வந்தா ஊந்துற போகுதுன்னு தான். ரைட்டு. யா மதுமிதா, உங்களை பார்த்த உடனே இந்த டைலாக் சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஜாங்கிரே பூந்தி உம்மா, அம்மா குட்டி செல்ல குட்டி ஜாங்கிரே பூந்தி உம்மா. நம்ம வந்த விஷயத்தையே மறந்துட்டு ஓடிடுவோம் போல இருக்குது. அதெல்லாம் மறக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆடியன்ஸ் கிட்ட பேசணும்ல. பேசு. இந்த குடும்பத்துல என்ன ஒரு அங்கமா அழைச்சு விருது கொடுக்க சொன்னதுக்கும் மனமாற நன்றி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா என்னதான் ஆர்டிஸ்ட் விழுந்து விழுந்து நடிச்சிருந்தாலும் டப்பிங் கொடுக்குறவங்க சரியா இல்லைன்னா அந்த கேரக்டருக்கு உயிரே இருக்காது. அவங்கள வந்து தான் முழுமைப்படுத்துறாங்க ஒரு கேரக்டரை. அந்த வகையில் இன்னைக்கு டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு தான் நாங்கள் விருது கொடுக்க போறோம். ஆமா, சோ அந்த விருதை நீங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆமா சார், கண்டிப்பா உங்களுக்கு டப்பிங் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமா, அதுக்கு தான் என்ன மெகா சீரியலுக்கே கூப்பிடுறது இல்லை தெரியுமா? ஆமா, இவரை கூப்பிட்டா மெகா மெகா சீரியல் ஆயிடும்ல. ஓகே, சோ வின்னர் யாரு நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நாமினிஸ் ஃபார் பெஸ்ட் டப்பிங் ஃபீமேல் ஆர் சிறந்த பின்னணி குரல் பெண். இத்தனை வருஷத்துல லட்சுமி தொடர் லட்சுமியின் குரல் ரேணுகா. பிளான் பண்ணிலாம் மோதல. ஆனந்தராகம் தொடர் ஈஸ்வரியின் குரல் வெல்சி. உங்க மேல வந்து மோதிட்டு அத்த என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஒத்த வண்டிய 10 வண்டி. அன்னம் தொடர் அன்னத்தின் குரல் அக்ஷயா. பூரா அன்னலட்சுமி நடமாடும் துணிக்கடைன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கல. என் குடும்பத்துக்கே தலை. கயல் தொடர் கயலின் குரல் ஜிஜி. ஒத்த ரூபாய் வாங்க மாட்டேன், இது சத்தியம். நீ அழக சிங்க பெண்ணே தொடர் ஆனந்தியின் குரல் ஐஸ்வர்யா. ஒரு அரை மணி நேரம் உங்க பக்கத்திலேயே படுத்து எத்தனை விஷயத்துல மல்லி தொடர் மல்லியின் குரல் ரமணி. காப்பாத்திருக்கா தெரியுமா? அந்த வின்னர் நம்ம சிங்கப்பெண்ணே ஆனந்தியின் குரல் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவா? Thank you so much மதுமிதா அவர்கள் and மனோர் சார். Thank you very much. ஐஸ்வர்யா, ஹலோ. இவ்வளோ நாளா நாங்க ஆனந்திக்கான குரலா தான் உங்களை பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் ஐஸ்வர்யான் முகத்துல நாங்க பாக்குறோம் இந்த குரலை. எப்படி இருக்கு இந்த அவார்ட் வின் பண்ணது? எந்த குரல்ல பேசுவீங்க? ஃபர்ஸ்ட் என்னோட குரலில் பேசிடுறேன். ஸோ இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு வந்து நிறைய பேர் ரீசன்ஸ். ஸோ வந்து ஃபஸ்ட்டு தனுஷ் சார் டைரக்ஷனில் கண்ணான கண்ணே பேசினேன். ஸோ அதில் வந்து மீரா வந்து என்னோட ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ஒரு கேரக்டர். அவரை சொல்லி கொடுத்து அவரோட ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை. தேங்க்யூ. அண்ட் என்னோட ஆர்டிஸ்ட் மனிஷா, தேங்க்யூ ஸோ மச். இவங்க பேசும்போது தான் வந்து எனக்கு வந்து அப்படியே மைண்டில் ஓடுது, சரி ஐஸ்வர்யா வாய்ஸ் இப்படி இருக்குமே, ஆனந்தி வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓட்டி பார்த்தேன். சிங்கப்பெண்ணே ஆனந்தி. நாங்க என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்னா உங்களோட ஃபேவரட் டயலாக் ஏதாவது ஒன்று மனிஷா வாயாசிக்க நீங்க பின்னாடி இருந்து குரல் கொடுத்து நாங்க லைவா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சூப்பர். ஏய், உனக்கு தைரியம் இருந்தா என் கை கட்ட அவுத்து புட்டு
பொறவு பேசுடா, அப்ப தெரியும் இந்த சவரக்கோட்டை ஆனந்தி யாருன்னு. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுது இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இவங்களை ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா நான் அந்த கேரக்டர் ரொம்ப விரும்பி பண்ணிட்டு இருக்கேன். அது தனுஷ் தான் வேற, அவங்க தான் இப்போ அந்த கேரக்டர் நான் இவ்வளோ பண்ணனாலும் அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. சொல்லி கொடுத்து பண்ணி வைக்காங்க அவங்க. அது வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகணும்னா இவங்க வாய்ஸ் தான் வேணும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ இவங்க கூட இந்த மேடையில நிக்கிறதுல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய விருதுகள் வந்து உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். அதுக்காக வாழ்த்துக்கள். And thank you so much. One more time for Aishwarya and thank you so much ladies. Thank you. அடுத்ததான் நம்ம என்ன அவார்ட் பார்க்க போறோம் அப்படின்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் மேல். இந்த அவார்ட் தான் பார்க்க போறோம். இந்த விருதை வழங்குறதுக்காக I would love to welcome நடிகர் திரு சதீஷ் அவர்கள். அதுக்கான நாமினிஸ் பார்த்தரலாம். நாமினிஸ் ப்ளீஸ். சிறந்த குணச்சித்திர கதாபாத்திரம் ஆண். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். வாழ போறது நீங்க தான். செவ்வந்தி தொடர் ரகு. வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை உன் மேல திருட்டு பழி விழுந்தா அது நம்ம மொத்த குடும்பத்து மேல விழுந்து. ஆனந்தராகம் தொடர் தீக்குச்சி. பாண்டியன் பேர் சொன்னா மார்க்கெட்ல மதிப்பு மரியாதை கொடுக்குதே. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் அப்பா இல்லைன்னு சொல்லி கயல் தொடர் மூர்த்தி. பல தடவை திட்டிருக்கேன். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அண்ணம் தான் சொத்த தன் தங்கச்சிக்கு எழுதி அன்னம் தொடர் செல்லக்கிளி. ஹலோ மிஸ்டர் பிரபு, சன் ஆஃப் தில்லைநாதன். மருமகள் தொடர் சாமிநாதன். நான் ஒண்ணு இப்போ உன் ஃப்ரெண்டா இங்க வரல. பாட்டில உடைச்சா அதுக்காக இப்படிலாம் நடந்துக்குவியா? மூன்று முடிச்சு தொடர் விவேக். இதெல்லாம் நீயே இல்லையடா. இதில் ஃபஸ்ட் டைம் வந்து 2 பேருக்கு இந்த விருது கொடுக்க போகிறாங்க. அஃப்கோர்ஸ் நிறைய, ஏன்னா அவ்வளோ போட்டி இருக்குது போல். 2 பேர் கொடுக்குறாங்க. சிறந்த குணச்சித்திர கதாபாத்திரம் ஆண் மூர்த்தி கயல் மெகா தொடர் அண்ட் தீக்குச்சி ஆனந்தராகம் மெகா தொடர். Thank you சதீஷ் ப்ரோ. Thank you சதீஷ் சார். Thank you so much. ஆசானே பொருத்தம் இருக்கலாம், இப்படி ஒரு பொருத்தமா? அதுவும் நம்ம மேடையில கூட இந்த அளவுக்கு பொருத்தம். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விருது. நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் வாங்குறது. ஸோ சீரியலில் முதல்ல இவர் கூட தான் நடித்தேன். அது நான் போன அவார்டு வாங்கும் போதே சொன்னேன். ஸோ இது 2வது அவார்டு. ஸோ கூட ஒர்க் பண்ண அனைவருக்குமே நன்றிகள். முக்கியமாக ஆனந்தராகத்தில் டைரக்டர் இப்போ ஜஸ்டின் எடுக்கிறாரு, சிவா சார் எடுத்திருந்தார். கயல் டீமில் செல்வம் அண்ணனுக்கும், ரைட்டர் கார்த்தியான ஐயப்பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள் இந்த நேரத்தில். ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க எங்கள் ஃபேமிலிக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன், என் ஒய்ஃப் ஃபேமிலிக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்து ஆசான் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இது என்னோடய 2nd அவார்ட். தேங்க்யூ வெரி மச். சன் டிவிக்கு ரொம்ப நன்றி பட்டிருக்கேன். ஸோ நான் நடிக்கும் போதே சொல்லுவாங்க, சும்மா சொல்லுவாங்களா உண்மையாக சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு அவார்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது நடந்துருச்சு. தேங்க்யூ வெரி மச். Thank you மூர்த்தி. Thank you so much. And தீக்குச்சி ப்ரோ, hold the stage. எஸ், தீக்குச்சி, மீட்டர் ஆறுமுகம், இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச பெயர்கள். ஆனால் என்னென்னமோ உங்களுடைய லைஃப்பில் நடந்திருக்கு. சின்ன வயசில் நீங்கள் அடிக்காத லூட்டிகள் இல்லை போல இருக்கே. அது நாங்கள் சொல்கிறத விட நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான சிறப்பு காணொலி இருக்குது, பார்த்துடலாமா? கேன் வி ஹேவ் தி ஏவி ப்ளீஸ்? செபாஸ்டி, கடைக்கு போய் சோப்பு வாங்கிட்டாடா. பொறுமையா போடா. இந்த பையனை வச்சு என்னதான் பண்றது? டேய், என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட?
என்னம்மா இப்போதான்டா கடைக்கு அமிச்சேன். ஏரியால நான் நம்ம ஃபர்ஸ்ட் நான் அத்லட் ஆக போறேன். நான் அத்லீட் சார். ஏந்திரிங்க சார், கோச் கூப்பிடுறாரு. நீ வேணா ஓட, நான் தூங்குறேன். செபாஸ்டி, என்னடா தனியா உட்காந்து வந்துட்டு இருக்க? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நானே ஒரு பெரிய டிராயர்லாம், நீங்களா போங்க. இது வேறயா? என்னடா மைனஸ்ல மார்க் வாங்கியிருக்க? A few years later. டேய் ரொம்ப ஓவர் ஆக்டிங் கொடுக்காதடா. வாங்கலாம். என்னடா இது செவுத்துக்கு முத்தம் குத்துட்டு இருக்க? வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கமா? இங்க பாரு. எலும்பு தோலமா இருக்க பேர். ஒழுங்கா சாப்பிட்டா கேக்குறியா? ஜிம்முக்கு போய் உடம்ப ஏத்த போறேன். ஜிம் மாஸ்டர் ஆக போறேன் நான். யாரும் தடுக்க முடியாது. கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? இந்த படத்துல ஜெயமணி செம்மையா சண்டை போடுவார்ல, முடிவு பண்ணிட்டேன். நானும் பாக்ஸர் ஆகுறேன், எல்லாத்தையும் அடிக்கிறேன். டேய் செபாஸ்டின் இல்லடா. பாக்ஸரா? பாக்ஸர் மாதிரி எப்ப கைட் பண்ற? பாக்ஸர் ஆவரன் வாய் கிழியே பேசிட்டு போனேன். இப்ப பேர் வாய் கிழிஞ்சு வந்திருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? இனிமே பாக்ஸிங் போவியா? நான் சிங்கர் ஆக போறேன். நான் பைலட் ஆக போறேன். நான் டாக்டர் ஆக போறேன். நான் மெக்கானிக் ஆக போறேன். ஆனா ஒண்ணுடா, அது பண்ற இது பண்ற நல்லா நான் சிரிக்க வச்சடா. போடா. என்னம்மா சொன்ன? அது பண்ற இது பண்ற சிரிக்க வச்ச சொன்னேன். போடா மடையா. நான் என்ன ஆக முடிவு பண்ணிட்டேன். செபாஸ்டின் ப்ரோ, ஐயா வாழ்க்கையில ஆம்பிஷன் இருக்கலாம், ஆம்பிஷனே வாழ்க்கையா இருந்து என்னவாக போறேன்னு இன்னைக்கு என்னவா இருக்கீங்க பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க. முதல்ல அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து மத்தவங்க சிரிச்சாங்க. இன்னைக்கு அத்தனை பேரை சிரிக்க வச்சிட்டு இருக்கீங்க. ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னரா இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். நன்றிகள். சிறந்த திரைக்கதை யார் வாங்க போறாங்கன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விருதினை வழங்குவதற்காக இந்த மேடைக்கு நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான ஆக்டர் டைரக்டர் ரமேஷ் கண்ணா அவர்களையும் சோனியா from புது வசந்தம் சோனியா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ரமேஷ் கண்ணா சார், ஓகே, 2 டவுட் இருக்கு. சொல்லுங்க. உங்க பையனுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இன்னுமே புது மாப்பிள்ள மாதிரி நீங்க இருக்கீங்க. அதன் பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னு சொல்லுங்க. டை தான். அண்ட் அதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்னன்னா, பழக்க தோஷத்துல அந்த லெட்டரை எடுத்துட்டு வரல. ஆமா, விருதோடைய கார்டை தானே எடுத்துட்டு வந்திருக்கேன். ரைட். என்ன லெட்டர் கொடுக்கவே முடியல கடைசி வரைக்கும். நாமினிஸ் யார் யார் இந்த கேட்டகரிக்குங்கறத பாத்துறலாம். சிறந்த திரைக்கதை காத்த காம்பவுண்ட் செவரு போட்டு தடுத்துலாம்ல பிரபாகரன் சிங்கப்பெண்ணே தொடர். இந்த செவரக்கோட்டை ஆனந்தியோட வாழ்த்துக்கள். இவ்ளோ நாளா நான் உங்களை அவமானம். ஐயப்பன் சபாபதி கயல் தொடர். உங்க மனசை காயப்படுத்தினதுக்கும் சேர்த்து இந்த தாலி பெருக்கி போடுற சடங்கு நடக்கிறது. குமரன் பாரதி தம்பி 3 முடிச்சு தொடர். நான் சொல்ல கேட்காம இதை செஞ்சாங்க. இந்த கல்யாணம் ராஜ் பிரபு புது வசந்தம் தொடர். இதுக்கப்புறமும் ஏதாவது வழி கிடைக்கும், பணத்தை ரெடி பண்ண முடியும். அமல்ராஜ் லட்சுமி தொடர். உங்களையும் காக்க வைக்கிறதுல அர்த்தமே இல்ல. அண்ணா நான் வளர்த்த பிள்ளை. குமரன் அன்னம் தொடர். நான் பெத்த பிள்ளைங்களோட அவள் மேல நினைக்கிறேன். இப்போ கூட இந்த கேட்டகரியிலும் 2 பேர் விருது வாங்குறாங்கன்னு. சோ இருவரையுமே சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணிடுங்க சார். முதலாவது சிறந்த திரைக்கதைக்கான அவார்டு படிமா குமரன் அண்ட் பாரதி தம்பி from 3 முடிச்சு. அடுத்தபடியாக அதே சிறந்த திரைக்கதைக்கு இன்னொரு அவார்டு பிரபாகரன் சிங்கப்பெண்ணே. சிங்கப்பெண்ணே சீரியல்ல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்களுக்கெல்லாம். இந்த ஆனந்தின்னு ஒரு கேரக்டர் பண்றாங்கல்ல, அவங்களோட அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க அப்பா இருக்கிறாரு அழகப்பா. அவர் நமக்கு ரொம்ப வேண்டிய அப்பா. அவர் ஞானசம்பளம் சார் தான் சொல்கிறேன் நான். அவர் ரொம்ப ஒரு மனிதர். என்னையெல்லாம் பட்டிமன்றத்தை அறிமுகப்படுத்துறவர் அவர் தான். பார்த்துங்க. நன்றியா. Nam
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அஸ் அ ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர். ஸோ அதுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம், இவ்வளோ பெரிய விருது கிடைக்கும்னு இன்ன வரைக்கும் நம்ப முடியல. ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல அந்த விருது கொடுத்த சன் டிவிக்கும் இந்த வாய்ப்பை எங்கள் இருவருக்கும் வழங்கிய எங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கும். இந்த திரைக்கதை இவ்வளோ தூரம் நல்லபடியாக வந்திருக்குன்னா எங்களுடைய நடிகர்கள் ரொம்ப முக்கியமான காரணம். அந்த கதையை கேரி ஓவர் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு சேர்த்தது அவங்க தான் அது முக்கியமான காரணம். அவங்க எல்லாருக்கும் நன்றி. இது ஒரு கூட்டு உழைப்பு. நானும் குமரன் சாரும் இணைந்து பண்ணுறோம். எல்லாருக்கும் நன்றி. எப்போவுமே ஒரு விதை விழுகிற இடத்துல முளைக்கும். சினிமாவில் மட்டும் இங்கே உழைச்சோம்னா வேறொரு இடத்துல முளைப்போம். இங்கே உழைச்ச உழைப்புக்கு மணிமகுடமாக அன்னம்னு ஒரு சீரியலுக்கான வாய்ப்பை சன் குழுமம் எனக்கு வழங்குனுச்சு. ரொம்ப நன்றி. எங்களை கௌரவப்படுத்தின காவேரி மேடம், ஐயா கலாநிதி மாறன் சார், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அவார்ட் வாங்கினது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சன் குடும்ப தொழில்நுட்ப சிறப்பு விருது திரைக்கதைக்கான விருதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் அந்த விருதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான பிரசன்டர்ஸ் யார் யாருங்கிறத நம்ம பார்த்துருவோமா? இயக்குனர் வசந்த் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அண்ட் அவருடன் இலக்கியாவிலிருந்து இலக்கியா சாம்பவி அவர்களையும் மேடை கழிக்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, சூப்பராக இருக்கேன். சன் குடும்ப தொழில்நுட்ப சிறப்பு விருது திரைக்கதை இதுதான் பார்க்க போகிறோம். இதில் 2 வின்னர்ஸ் இருக்காங்கல்ல சார்? 2 வின்னர்ஸையும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணிடுங்க. என் குருநாதரோட படத்துக்கு ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கிற படம். ஸோ அதனால கவிதா மாதிரி இருக்கிற கயல் ஐயப்பன் சபாபதி. அடுத்தது புது வசந்தம் ராஜ் பிரபு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கயல் தொடர் திரைக்கதைக்காக நான் இந்த விருது வகிற 4வது விருது. எனக்கு தொடர்ந்து 3 வருஷமாக இந்த விருதை கொடுத்து என்னை கௌரவப்படுத்தின சன் டிவிக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தொடர் 1000 எபிசோடை தாண்டி இன்றைக்கி 4வது வருஷமும் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்போடு இன்றைக்கும் நின்றுட்டுருக்கு. ஸோ அதுக்காக என்னோட கயல் டீமுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன், அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல இந்த அவார்டை எனக்கு வழங்கியதற்கு சன் தொலைக்காட்சி நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிறந்த திரைக்கதை தொழில்நுட்ப விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புது வசந்தத்துக்காக மட்டும் இல்லை. நான் ஏற்கனவே வானத்தை போல, சித்தி, அண்ணாமலை, வரிசையாக எல்லா தொடரும், இப்போ புன்னகை பூவே, நான் எல்லா தொடர் பணிபுரிந்ததற்கு எனக்கு கிடைத்த ஒரு பெரிய கௌரவ அங்கீகாரமாக நினைக்கிறேன். அதையும் எங்களுடைய தேவகோட்டைக்காரர் வசந்த் சார் கையினால் அவரை நாங்களாம் தேவகோட்டையிலேருந்து டைரக்டராக கல்லடி கண்மணி இறங்குறப்ப சந்தோஷப்பட்டு வேறு மாதிரி வரணும்னு நான் NSMPSல படிக்கிறப்ப நினச்சிருக்கிறேன். அந்த அவர் கையால் இந்த விருது வாங்கினதற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி. எனக்கும் சார் உங்கள் கையால் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ இலக்கியா அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். சிறந்த குணச்சித்திர கதாபாத்திரம் ஃபீமேல். ஸோ இந்த விருதினை வழங்க ஐ வுட் லவ் டு வெல்கம் நடிகை சஞ்சனா சிங் அவர்கள். ஹாய் சஞ்சனா. ஹாய், எப்படி இருக்கீங்க? பெட்ஷீட்டோட வந்திருக்கீங்க, எனக்கு புரியலையே. என்ன உங்களுக்கு அப்படி தெரியாதா? எனக்கு அப்படிதான் தெரியுது, ஒரு ப்ளூ வேல பார்த்த மாதிரியே இருக்கு. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் மேம் அப்படியே ஒரு மர்மைட் மாதிரி இருக்கீங்க. யூ ஆர் லுக்கிங் லவ்லி. ரொம்ப நன்றி. சிறந்த குணச்சித்திர கதாபாத்திரம் ஃபீமேல், அதுக்கான நாமினிஸை பார்த்துடலாம். and the nominees are சிறந்த குணச்சித்திர கதாபாத்திரம் பெண்
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா செவந்தி? செவ்வந்தி தொடர் சிந்து கூட்டிட்டு போலாம் தான் நினைச்சேன், நீங்களும் அதே சொல்றீங்க. லாயர் சார் சொல்றது சரிதான். செல்வி மட்டும் இல்லனா புது வசந்தம் தொடர் மகாதேவி முடியாமே போயிருக்குண்டா. இத பாருங்க, அது உங்க அண்ணன் குடும்பம். மருமகள் தொடர் மணிமேகலை. எங்க அக்கா என்ன நம்பிதான் அவ பசங்களை விட்டுட்டு போனா. நந்தினி, வாழ்க்கையில 3 முடிச்சு தொடர் விஜி. பிடிச்சது கிடைக்கிறது இல்ல. ஆனந்திய நீங்க எப்பவும் கோவங்கிற கண்ணாடி வழியா தான் பாக்க. சிங்கப்பெண்ணே தொடர் மனோன்மணி. தப்பா தெரியுது. ஆனந்தி எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் ஃபீமேல் மனோன்மணி, சிங்கப்பெண்ணே சீரியல், மெகா தேவி, புது வசந்தம் சீரியல். லெட்ஸ் வெல்கம் புது வசந்தம் குடும்பத்துல இருந்து மகா மற்றும் சிங்கப்பெண்ணை குடும்பத்துல இருந்து மனோன்மணிமா. Thank you so much Sanjana ma'am for honoring them with the awards. Thank you so much. எங்களுடைய வார்டன் மேம் மனோன்மணி மா சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னை பெற்றவங்களுக்கும் என்னை கட்டினவருக்கும் நான் பெற்றெடுத்த என் பொண்ணுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல விரும்புகிறேன். என் கூடயே என் அக்கா என் நிழல் மாதிரி இருக்காங்க லதா, அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னோடய ப்ரொடியூசர்ஸ் மாலா மேம், பாலு சார், அவங்களுக்கு என்றைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த அவார்டு எங்கள் டீமுக்காக சார்ந்தது, ஃபுல் டீமுக்காக. ஃபைனலி ரசிகர்கள், அவங்க இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நான் இல்லை, அவங்களுக்காக என் நன்றிகள். தேங்க்யூ. மீண்டும் தாய் வயிற்றிலிருந்து பூமிக்கு கால் வைத்த உணர்வு. இப்போ வெளி உலகம் எவ்வளவுதான் நம்மளை பாராட்டினாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்மளை பாராட்டலைன்னா அது நிறைவாகவே இருக்காது. ஸோ அப்படி நம்மளை பாராட்டிட்டாங்கன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ 25 வருஷம் கழித்து என்னுடைய குடும்பம் எனக்கு இன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அதுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்பவே மகிழ்ச்சியான தருணம். ரொம்ப காலமாக இதுக்காக நான் காத்துட்டு இருந்த தருணம் இது. கண்டிப்பாக இதுக்கு நான் தகுதியானவ அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அன்பான என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு தடவையும் என்னை மனமாரமாக பாராட்டியிருக்கீங்க. ஸோ அந்த பாராட்டை இன்றைக்கி அங்கீகரிக்கிற வகையில் சன் டிவி நிறுவனத்தினர் என்னை இன்றைக்கி மேடையில் ஏற்றி அழகு பார்த்துருக்கீங்க. அதுக்கு நான் என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் டு சன் டிவி. இன்றைக்கி நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு காரணம். இதுக்கு என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். அன்புடன் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்க்கா. தேங்க்யூ ஸோ மச். சன் குடும்ப விருதுகள் 2025 அடுத்ததா நம்ம பார்க்க போற விருதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது நம்ம எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சு எல்லாரையும் சிரிக்க வச்சு எல்லாரையும் புதுவிதமா சமைக்க வச்சு என்டர்டெயின் பண்ணாங்க. ஸோ இந்த கேட்டகரியோட வினர் யாருன்னு அனௌன்ஸ் பண்றதுக்காக we'd like to call DOP பாலு சார் அவர்கள் on stage. ஸோ சார், சன் குடும்ப விருதுகள் 2025 நான் ஃபிக்ஷன் ஸ்பெஷல் அவார்ட் யாருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடலாமா சார்? ஓகே ப்ளீஸ் சார். டாப்பு குக்கு டூப்பு குக்கு. தட்டி போட்டா கடாயிலும் காமெடி தான் தெரிக்குது, உள்ள வந்து டேஸ்ட் பார்க்க ஊரு பூரா சிரிக்குது. டாப்பு குக்கு சூப்பு குக்கு சேர்ந்து குக்கா சமதிக்கு, டாப்பு குக்கு சூப்பு குக்கு சேர்ந்து குக்கா சமதிக்கு. ஓகே, ஸோ சன் குடும்ப விருதுகள் 2025 நான் ஃபிக்ஷன் சிறப்பு விருது டாப்பு குக்கு டூப்பு குக்கு மீடியா மேசன்ஸ்.
மாதிரி ஒரு மேடையில் சன் டிவியில் ஃபஸ்ட் டைம் ஒரு நான் ஃபிக்ஷன் ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ வரவேற்பும் ஒரு அவார்டும் கொடுத்து எங்களை கௌரவிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியா மேசன்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்டத்தட்ட நான் 20 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன் வித் தெம் அண்ட் அன்டவுட்டட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் டு ஒர்க் ஃபார். ஸோ இது புதுசு இல்லை, பட் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். எஸ், அண்ட் இந்த ஒரு அழகான ஒரு தருணத்தில் ராகேஷ் மச்சான் இந்த அவார்டை வாங்கிக்கோ, கையில் வாங்கிட்டு நம்ம ரோஹித் சர்மா மாதிரி வாடா. தீனா அவர்கள் எப்படி இருக்கு நீங்க வந்து டாப் குக் டூப் குக் ஷோக்கு நான் ஃபிக்ஷன் சிறப்பு விருது முதல் முறை சன் குடும்ப விருதுகளில் வாங்கியிருக்கிறது? சன் டிவியில் என்னுடைய வாய்ஸ் கேட்கணும்னு என்னைய ரொம்ப நாள் ஆசை, அது கேட்டுருச்சு. ஸோ ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச். சன் டிவி குடும்ப விருதுகளில் முதல் தடவையாக ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கும் அவார்டு கிடைக்குது, எங்களுக்கும் முதல் ஷோலேயே ஒரு அவார்டு கிடைக்குது, அதுக்கும் ரொம்ப ஹாப்பி. இங்கே நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க, நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணோம் அப்படின்ட்டு. இந்த ஷோவில் நாங்கள் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கோம், அதில் நிறைய ரிஸ்கில் சைத்ரா ஒன்று, ஸோ விஜய் ஒன்று, ஸோ அது மாதிரி நிறையா ரிஸ்க்கை நாங்கள் எடுத்து தான் இந்த ஷோ பண்ணியிருக்கோம். மனிஷா தான் இங்கே நிறைய பேருக்கு ரோல் மாடலு. நமக்கு தெரியாத விஷயத்த தெரியும் அப்படின்ற மாதிரி காட்ட முடியும். அதாவது சீரியலில் கண்டினியூ பண்ண ஆக்டிங்கை இந்த மாதிரி ஷோலையும் நம்ம பண்ண முடியும், நமக்கு இந்த சமைக்க தெரிஞ்ச மாதிரியே ஒரு நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிப்பை இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதை பார்த்து தான் இன்னொரு இடத்துல நாங்கள் ரெடியா நீங்கள் ரெடியாவில் நம்ம அழகப்பண்ண தன்னை ஒரு சிங்கராகவே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ முக்கியமாக எங்கள் பட் சார், அவர் தான் இந்த ஷோவில் அதிக ரிஸ்க் எடுத்தார். இப்போ சைத்ராவோட சமையலோ மனிஷாவோட சமையலோ அங்கே வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கமெண்ட் சொல்லக்கூடாது, சாப்பிட்டதுக்கப்புறம் கமெண்ட் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருந்த எங்கள் செஃப் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா? இல்லை, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சன் டிவின்ற ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேயும் ப்ரைஸ் அடிக்கிறோம் அப்படின்றதே ரொம்ப ஹாப்பி. அண்ட் அந்த ஷோக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இன்றைக்கி சன் குடும்ப விருதுகள் கிடைச்சது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நிமிஷம், நான் நானே பேசியிருப்பேன், ஏன் பயமுத்திரை பண்ணி? ஓகே, ஏன்னா நான் சீரியஸாக சொல்ல சைத்து, காலையில் எழுந்து எல்லார்ட்டையும் பேசலாம், சைத்துட்ட மட்டும் பேசலாம். சரி, ஓகே, எல்லாருக்கிட்டையும் நான் நல்லா ஃபோல பாருங்க. பட் சார் இங்கே வந்து பண்ணுறான். இல்லை உண்மையிலே, அதாவது காலையில் அதாவது ஆரம்பிச்சிட்டாங்க தெரியும். இல்லை உண்மையிலே நம்ம காலையில் தூங்கி எழுந்துலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்குமே சரி, நான் ரசித்து பார்த்த சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாரும் மொத்தமாக இங்கே பார்க்கணும்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது அவர் ரசித்து எல்லா ஷோவும் பார்த்தேன்னு சொன்னார்ல, எல்லா சீரியலும் லைனாக நேம் சொல்லுங்க. இல்லை, நான் ஆல்ரெடி உண்மையிலே தெரியும். நான் உண்மையிலே அவன் என்ன எப்படி பார்ப்பான் தெரியுமா? ரசிக்கிற ஆர்வத்தில் டிவி ஆன் பண்ணாமலே பார்த்துட்டு இருப்பான். இல்லை அந்த மாதிரி ஒரு ரசிகன். உண்மையிலே எதிர்நீச்சல், சுந்தரி, கயல், இனியா, இலக்கியா, பிரியமான தொழில், புது வசந்தம், வானத்தை போல, அன்பேவா, அனாமிகா, அன்னம், மருமகள், மல்லி, 3 முடிச்சு, மகளே வா, இப்படி இப்படி எல்லாம் மருமகளே வா, சிங்க பெண்ணே, சிங்க பெண்ணே, இவன் இதை கேட்க சொன்னா நான் கேட்டேன், ப்ரிப்பேர் பண்ணேன். இல்லை இப்படி எல்லா சீரியலும் நான் பார்ப்பேன் சார். என்னை விட எங்கள் அம்மா பெரிய ஃபேன். ஏன்னா இங்கே நான் நிற்கிறதுன்னு சொல்றதை விட எங்கள் அம்மா கிட்ட சொன்னோன்னு வச்சுங்க, இது மாதிரி அந்த மேடல் நிற்கிறமா சொல்லி எங்கள் அம்மா என் தங்கச்சி அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எல்லா சீரியலும் எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க, கூட உட்காந்து நான் பார்த்து எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும். அண்டு பட் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் அப்புறம் டேரக்டர் பார்த்தி அண்ணன், ரவுஃபா மேம் அண்டு பிரித்திமா மேம், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்க இல்லைனா சன் டிவிக்குள்ளே வந்திருக்க முடியாது, இன்றைக்கி இவ்வளோ பேர் பார்த்துருக்க முடியாது. மெயினாக கயல் அண்டு சிங்கப்பெண்ணை 2 சீரியல் ரொம்ப ஃபேவரட், அது ஏன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. ஸோ இன்னும் என்டர்டெய்னிங்கான ஷோஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்கும் வந்து நிறைய விருதுகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். Big round of applause, ladies and gentlemen, and thank you so much, team. Thank you very much.